அண்மை செய்தி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக 23ஆம் தேதி மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி இருக்கிறது. தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக 23ஆம் தேதி மாநாட்டிற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சிக் கொடி மற்றும் பாடலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் வருகிற 23ஆம் தேதி மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதியும் அளித்திருக்கிறது. தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சிக் கொடி மற்றும் பாடலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். முன்னதாக 23ஆம் தேதி மாநாட்டிற்கும் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சிக் கொடி மற்றும் பாடலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்திருந்தார். இந்நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சிக் கொடி மற்றும் பாடலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்திருந்தார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ் சினிமா துறையில முன்னணி நடிகராக இருந்த விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருந்தார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இதற்கான விண்ணப்பத்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை நிறுவனமான நிர்வாச்சன் சதான் வளாகத்துல அதனை கொடுத்திருந்தார். அன்றைய தினமே இதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கட்சிக்கான அதிகாரப்பூர்வ பதிவு என்பது, அதாவது அந்த கட்சிக்கான விண்ணப்பத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அந்த அங்கீகரிப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கிறது. எக்ஸ் தளத்துல டிவிகே விஜய் எனப்படக்கூடிய தனது எக்ஸ் தள அந்த பதிவேட்டுல இந்த அறிக்கை என்பது போஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில தான் அந்த கட்சி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அதற்கான மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாநாடு குறித்து வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களுக்கான கட்சி பணிகளை முன்னெடுக்க வேண்டும். கட்சிக்கான இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்ததற்கு தொடர்ந்து மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையில காத்திருக்க வேண்டும் என்றும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டியில அந்த குறிப்பிட்ட இடத்துல முதற்கட்ட பணிகள், அதாவது இடங்களை சீரமைக்கும் பணிகள் தொடங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டுக்கான கால்கோல் உண்டும் விழா என்றைக்கு துவங்க இருக்கிறது. அது மட்டும் மாநாட்டு குறித்தான தேதிகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அவர் மூலமாக வெளியிடப்படும் என ஏற்கனவே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த நிலையில அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை கொடுத்து கொண்டாடி வருகின்றனர். அந்த அளவுல சென்னை நீலாங்கரையில அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில சென்னை மாவட்ட புறநகர் தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் சரவணன் தலைமையில 200க்கும் மேற்பட்ட அக்கட்சியின் தொண்டர்கள் கட்சி கொடியை ஏந்தியவாறும் இனிப்புகளை கொடுத்தவாறும் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே
மாவட்ட செயலாளர்களுக்கு நேற்றைய தினம் இதற்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டது. அதாவது நாளைய தினம் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை தலைவர் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை கொடுத்து தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும், அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும், அனைவரிடத்திலும் இந்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அறிவிப்புகள் தலைமையிடம் மூலமாக மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று சரியாக 11:08 மணி அளவுல எக்ஸலத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இது குறித்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அதாவது 2ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாகவும் அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில தான் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுவதாகவும் அதே போல கட்சியுடைய முதல் மாநில மாநாடு தேதி என்பது அதிகாரப்பூர்வமாக விரைவில் வெளியிடப்படும், அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக அரசியல் கட்சி தொடங்கியதற்கு பிறகு பல்வேறு முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருந்த அவர் அடுத்து அந்த கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பான மாநாடு குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில மாநாட்டுக்கான தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற நிலையிலும் தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். ஏனென்றால் 23ஆம் தேதிக்கான அனுமதி என்பது ஏற்கனவே காவல்துறையிலிருந்து வழங்கப்பட்டும் கூட ஏன் இதுவரையில அந்த தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இல்லை என்ற கேள்வியும் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. ஆனால் தேதி அதற்கான 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கான அனுமதி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகாக 21 கேள்விகள், அதாவது எந்த வழியில தொண்டர்கள் வர இருக்கின்றனர், அவர்கள் எத்தனை வாகனங்கள்ல வர இருக்கின்றனர், எத்தனை இருக்கைகள் போடப்பட இருக்கிறது, யார் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக வரப்போகிறார்கள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு உள்ளிட்ட பல்வேறு இந்த வசதிகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. காவல்துறை வட்டாரங்கள் சார்பில் இந்த தகவல் வழங்கப்பட்டிருந்த நிலையில இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் தெரிவிப்பார் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் இந்த அறிக்கையில அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடவில்லை. மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் வரை காத்திருக்க வேண்டும் என கட்சி தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த கட்சிக்கான அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மணிகண்டன், கட்சி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குறித்து விஜய் அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். இந்த நிலையில மாநாட்டிற்கும் காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. மாநாடு தொடர்பாக விஜய் 12 மணி அளவுல அறிவிப்பார் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது குறித்த தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா? இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில முக்கியமாக இன்றைய தினத்துல 2 அறிவிப்புகள் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஒன்று, இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினான அனுமதி என்பது இன்றைய தினம் வழங்கப்படும். அதாவது இந்த கொடி அறிமுகத்திற்கு முன்பாகவே அனுமதி கிடைக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக இன்று அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. மற்றொன்று, கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கான அறிவிப்பு. இந்த 2மே இன்று மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மாநாட்டுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும், அதுவரை காத்திருக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரித்து விட்டது என்ற அறிவிப்பை இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். கட்சியின் அடிப்படை கொள்கையாக அவர் கட்சி தொடங்கிய முதல்ல இருந்தே சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து இந்த அறிக்கையுமே அவர் தொடங்கி இருக்கிறார். இதுவரையில கட்சி சார்ந்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனப்படக்கூடிய அவர்களது அடிப்படை கொள்கையான அந்த தாரக மந்திரத்தை வைத்துதான் அந்த அறிக்கை என்பது தொடர்ந்திருக்கிறது. அதே போல இந்த அறிக்கையும் கூட அப்படிதான் தொடங்கியிருக்கிறது. ஆனால் அறிவிப்பை பொறுத்தவரையில இந்த அறிக்கையை பொறுத்தவரையில அங்கீகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒவ்வொரு கட்சியும் அங்கீகரிக்கப்படுவது தேவையானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில மாநில கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை ஒட்டிதான் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநாடு குறித்த அறிவிப்பு என்பது விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், பொதுச் செயலாளர் ஆனந்த் இதனை கொண்டாடுவோம் என்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தார்கள். தொண்டர்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? தொண்டர்கள் மத்தியில நேற்றைய தினம் வந்த இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. மாநாட்டுக்கான அறிவிப்பாக இருக்கக்கூடும் என தொண்டர்கள் எதிர்பார்த்த நிலையில 2 தகவல்கள் கிடைக்கின்றது. ஒன்று, மாநாட்டுக்கான அறிவிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றொன்று, இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் என்பது கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான வாய்ப்பாக இருக்கவும் எனவும் தகவல்கள் கிடைத்த நிலையில
தற்போது தொண்டர்கள் இந்த அறிவிப்பை வெகு உற்சாகத்தோடு கொண்டாடி வருகின்றனர். சென்னையில மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே அதற்கான ஏற்பாடுகளை நேற்றே முன்னெடுக்க தொடங்கினர். அந்த அடிப்படையில தான் சென்னையின் புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில நீலாங்கரையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சாலையில வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், சாலையில இருக்கக்கூடிய பொதுமக்கள், கடை வியாபாரிகள் என அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து அவர்களது கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை வெகு உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம் நேரலையில நமது ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.